புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ பொதுவாக இந்த தோலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம சொரியாசிஸ் பற்றி நிறைய பேசியிருக்கோம். இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எக்ஸிமா இருக்குது, ஒரு பிம்பிள் வரதாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேமல் வரதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதனுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது. அப்படி ஒரு தோலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மேஜராக என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? ஓகே, இப்போது இனிஷியலாக பார்த்துக்கிட்டோம், அதாவது ஒரு சரும நோய் வருது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சில பாதிப்புகள்னால நம்ம ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளமில் பாதிப்பு ஏற்பட்டிருப்போம். ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் அது சரியாக இருக்கும். இப்போது பரம்பரையாக வரக்கூடிய சரும நோய்கள் அப்படின்னா அது அடுத்த தலைமுறையினருக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே அவங்களுக்கு தோள்களில் ஒரு சில தொந்தரவுகள் இருந்திருக்கும். அது குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது இயல்பாகவே குணமாயும் இருக்கும். இதற்கு முக்கிய காரணம், அதாவது இப்போ இந்த சரும நோய்களில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அலர்ஜிஸ், ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடலில் நிறைய விதமான அலர்ஜிகள்னால ஒரு வெளிப்பாடு வந்து தெரியும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்லேயும் வெளிப்படும், நுரையீரல்லையும் பாதிப்பு ஏற்படும். இப்போது ஒரு நபருக்கு ஒரு அலர்ஜி ஏற்படுது, ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், இல்லை நிறைய வகையான அலர்ஜிஸ் இருக்குது. அந்த ஒவ்வாமையான ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடும் பொழுது 2 வகையாக நமக்கு உடம்புல தொந்தரவுகள் பிரதிபலிக்கும். ஒன்று வந்து தோள்களில், இன்னொன்று நுரையீரலில். இப்போ ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நெஞ்சு பகுதிகளில் ஒரு வலி ஏற்படும். அதாவது வீசிங் எப்படி இருக்கோ அதே மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். நுரையீரலில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், உடனே நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்படும். ஏன் வந்து நுரையீரலையும் தோள்கள்லையும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த சுவாசம் அப்படிங்கிறது இந்த 2 ஆர்கன்ஸ்லேயும் செயல்படுறதுனால ஒரு நபருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுது அப்படின்னா இந்த 2 உறுப்புகள்லேயும் அதிகமான பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஸ்கின்னும் பார்த்துட்ருக்கோம், நம்ம நுரையீரலும் பார்த்துட்ருக்கோம். ஸோ காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒவ்வாமை தான். ஸோ ஒவ்வாமைனால, அலர்ஜிகள்னால தான் நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இதை தாண்டி நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது, என்னென்ன காரணங்கள்னால இருக்குது அப்படின்றது, நம்ம எந்த வகையான சரும நோய் அப்படிங்கிறத கணிச்சு நம்ம அதற்குரிய மருத்துவம் எடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லில்லிமா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பையனுக்காக தான்மா நான் கேட்குறேன். பையனோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. அவருக்கு வந்து 50 வயசு ஆகுது. பாத எரிச்சல் தான், பாத எரிச்சல், காலு பாதத்துக்கு மேல எரிச்சல். சரிங்கம்மா, அவருக்கு வேற ஏதாவது உடல்ல உபாதைகள் இருக்கா? வேற ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களா? அது வந்து இந்த பிரஷரு, சுகர் இதுக்கெல்லாம் எடுத்துக்கிறாரு. சரி, ஓகே, நான் சொல்றதை கவனிங்கம்மா. அதாவது காலில் மதமதப்பா இருக்கு, இப்போ தரையில நடந்தா கூட எனக்கு மெத்தையில நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு பொருளில் வந்து இடித்தோம் அப்படின்னா கூட எனக்கு அந்த உணர்வு நமக்கு சரியாக தெரியல, ஒரு முள் குத்துச்சு, ஒரு கல் குத்துருச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த உணர்வு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவும் ஒரு வகையான பாதிப்பு தான். எதனால் அப்படின்னா கட்டுக்கோப்புக்கு உள்ளே இல்லாத கூடிய சர்க்கரை அளவு, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கும் பொழுது நரம்புகள் பாதிக்கும். குறிப்பாக சிறிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். அதனால தான் பாதங்களில் வந்து ஃபஸ்ட்டு பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போது சுகர் லெவல் அவரை கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்லுங்கள். அதாவது நம்ம மருத்துவம் எடுக்கிறோம், நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோம், ஆனால் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மருந்துகள் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு யூஸ் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் வந்து 3 months ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, கரெக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் கண்ட்ரோல்லே இருக்காது. அப்போ என்ன நடக்குது உடம்புல, ஏன் நம்ம கரெக்டாக மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு சுகர் லெவல் குறையல அப்படின்னா உடம்புல லிவரோட ஃபங்க்ஷன் முறையாக இல்லை, அப்சார்ப்ஷன் பவர் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சத்தான உணவு எடுத்தால் கூட நமக்கு அந்த அப்சார்ப்ஷன் பவர் குறைவாக இருக்கும் பொழுது உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த கால் வந்து மறுத்து போகிறது,
மதமதிப்பு தன்மை, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு வந்து சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நரம்புகளில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். பெஸ்ட்டான ஒரு நர்வ் அண்ட் டானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுக்குரா சூரணம் தான். ஒரு 3 months ஒரு 5 கிராம் பாலில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கர்நாடகா டிஸ்ட்ரிக்ஸில் 15 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம்மா, நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு அதெல்லாம்மா கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 35. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். சரிம்மா, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம்மா. எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த வெள்ளப்படுதல் கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அதான் டிவியில விளம்பரம் பார்த்தோம், ஆர்ஜிஆர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்கம்மா. ஓகேம்மா, எத்தனை மாசமா இந்த தொந்தரவுகள் இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமாவே எப்படி இருக்குங்கம்மா? சரி, அதாவது வெள்ளைப்படுதல் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உடல் சூடு. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தம் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்க மேனி, அதாவது சருமத்தை தொட்டு பார்க்கும் பொழுது இல்லை பக்கத்தில் அவங்க உட்கார்ந்தா கூட ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உஷ்ணம்னாலையும் நமக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலைன்னு நம்ம வச்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து உடல் சூடை வந்து நம்ம குறைக்கணும். உடல் சூடை குறைச்சா மட்டும்தான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தலையில் மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உடல் சூடு முழுவதுமாக குறையாது. உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நாம் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ குறிப்பாக யூரின் போகிற இடத்துலையும் மோஷன் போகிற இடத்துலையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே ஒரு உறுப்புகள் கூட ஒரு இடத்துல கூட நம்ம ஆயில் இல்லாமல் நம்ம ஆயில் குளித்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீரில் தான் தலை குளிக்கணும். ஸோ வெதுவெதுப்பான வெந்நீரில் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில் குளிப்பாங்க, அப்போது உடல் சூடு வந்து நமக்கு குறையாது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் வந்து இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனையில் சொல்லி கொடுப்போம். இப்பொழுதைக்கு நீங்கள் நல்லெண்ணெயை வந்து ஜீரகம் போட்டு காய்ச்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீர், இளம் வெந்நீரில் குளிங்க. அன்றைக்கி பகல் பொழுது ஃபுல்லாகவே எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. பகலில் வந்து தூங்காதீங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது. இது வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளைப்படுதலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகவே அமையும். இது ஒரு மருத்துவம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஹீட் வந்து குறைய 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 உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு கிருமி தாக்கம்னால கூட இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ்க்குரிய மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும். அதற்கு திரிபலாச்சூர்ணம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணும். அசோக மரப்பட்டை கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லை கற்றாழை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து என்ன மருத்துவம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வேலூரில் இருக்குது. வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளுக்கு சிறப்பான சூரணமும் கஷாயமும் கொடுத்துட்ருக்கோம். நேர்லேயும் போய் சிகிச்சை எடுங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் திவ்யா. எந்த ஊர்லேருந்துமா? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மாமாக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா? 48 ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் திவ்யா. சொல்லுங்கம்மா. எங்க மாமாக்கு வந்து 48 வயசு ஆகுது. சரிங்கம்மா. மூட்டு வந்து ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். சரிங்க. எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. நிறைய மெடிசன் எடுத்து எங்கேயுமே கேட்கல. ஆர்ஜிஆர் வந்து டிவில பார்த்தோம், அதனாலதான் அங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்கோம். சரிங்கம்மா, நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது.
ஸோ அவருக்கு எந்த மூட்டுகளில் பாதிப்பு இருக்குது, வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்போம். அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருந்துகளில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் ஆகிருக்காங்க. ஸோ நேரில் வந்து இந்த 15 days ட்ரீட்மெண்ட், அதாவது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நிச்சயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வி மேம். எந்த ஊர்லேருந்துமா? காஞ்சிபுரத்துல இருந்து கூப்பிடுறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க தாத்தாக்கா ஒரு 67 வயசு ஆகுது மேடம். ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் செல்வி மேம். சொல்லுங்கம்மா. எங்க தாத்தாக்காக கேட்கணும், ஆஸ்துமா பிரச்சனைக்காக கேட்கணும் மேம். சரிங்கம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? அவருக்கு ஒரு 4 வருஷமாவே அப்படிதான் மேம் இருக்கு. சரிங்கம்மா. இன்ஹேலர் யூஸ் விடவே ரொம்ப பண்றாங்களா? சிரமப்படுறாங்க. ஓகேம்மா, இன்ஹேலர் யூஸ் பண்றாரா? எப்பவாவது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சரிம்மா, காஞ்சிபுரமில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. அவரை நேரில் அழைச்சிட்டு போங்க. இந்த ஆஸ்துமாக்கு நம்ம சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு கஷாயம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மருந்துகள் எடுத்து ஒரு 10 நாட்கள்லேயே சளிகள் கரைஞ்சி வெளியில் வந்துடும். இன்ஹேலர் இல்லாமலே நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போதைக்கு திரிகடுக்கு மாத்திரை, காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை கொடுத்துட்டே வாங்க. முறையான சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் சிவன்யாமா. எந்த ஊர்லேருந்துமா? கும்பகோணத்துல இருந்து பேசுறேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 30 வயசு ஆகுது மேம். சொல்லுங்க. ஒரு 10 வருஷமாவே எனக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கு. ஓகே. இழுத்து மூச்சு விடவே முடியல. முகம்லாம் வீங்கி, உள்ள நாக்குலாம் வீங்கி, சுத்தமா மூச்சு விட முடியல. கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாவே வெளியில தான் மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கேன். அதுமே சரி வரல. மூச்சு இழுத்து விடும்போது சவுண்ட் எல்லாம் வருது. ஓகே, ஓகேம்மா. அதாவது மூச்சு இழுத்து விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. இது வீசிங் தானா, அதாவது ஆஸ்துமா தானா, நுரையீரலில் தான் பாதிப்பு இருக்கா, இல்லைனா இருதயத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னாலும் நமக்கு மூச்சு வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. ஸோ இப்போ உங்களுக்கு சளியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நுரையீரலில் பாதிப்பு இருக்கலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கும்பகோணமில் இருக்குது. அங்கே நேரில் வந்து நாடி பரிசோதனை செய்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் 3 மாதம் மட்டும் எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முழுவதுமாக குணம் கிடைக்கும். நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை கொடுக்கறதுனால நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள், அந்த கோழைகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்போது அந்த மூச்சு இழுத்து விடும் பொழுது உங்களுக்கு இயல்பான ஒரு முறை வந்து வர ஆரம்பிச்சிடும். நமக்கு நடக்கும் போதோ இல்லை உட்காரும் போதே அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போதைக்கு சிற்றரத்தை வந்து கஷாயம் போட்டு ஒரு 30 ml தேன் கலந்து குடிச்சிட்டே வாங்க. இது நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனால் இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு முறையான ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கார்த்திமா, கோவில்பட்டியிலேருந்து கூப்பிடுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? 36. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. இந்த உடம்பு ஃபுல்லா வந்து பக்கா வந்துச்சு மேம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. சரிங்க. அது வந்து இப்போ உடம்பு ஃபுல்லாவே இப்போ ஸ்ப்ளிட் ஆகி அப்படியே கை காலு எல்லாமே அப்படியே இதாகுது, அரிப்பாவும் இருக்கு. சரிங்க. தோல் உரியுது இல்லையா? ஆமா ஆமா. ஓகே. அப்படியே பக்கா இருக்கு. அது லைட்டா இது பண்ணோம்னா ரத்தமே வந்துடுது. சரிங்க சார். அதாவது சரும நோய்கள் நிறைய வகைகள் இருக்குது. அனைத்து விதமான சரும நோய்களுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகளே நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நோய்க்கான முதல் காரணம் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. இந்த கழிவுகளை வெளியேற்றி நம்ம ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் நாம் கொடுக்குறோம். ஸோ காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நாமளே மருந்துகள் தயாரித்து அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள், உள் மருத்துவம் மற்றும் வெளி மருத்துவம் இரண்டும் சேர்த்து கொடுக்கறதுனால குறிப்பிட்ட மாதம் 3லிருந்து 6 மாத காலம் வரும் தொடர் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் சரி பண்ணிடலாம். நிறைய பேர் ஆயின்மெண்ட் மட்டும் வெளியில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்காது. நம்மளுடைய மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை நீங்கள் எடுக்கணும். நீராவி குளியல் எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நாடி பரிசோதனை செய்து டாக்டர்ஸ் கொடுப்போம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். அருகம்புல் கஷாயம் தொடர்ச்சியாக 48 days ஒரு 60 ml வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திங்கன்னா நிச்சயமாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. எந்த ஊர்லேருந்துமா?
தஞ்சாவூர்ல இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 25 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு பேபி இல்ல. சரிங்க. பீரியட்ஸ் ஆனா ப்ளீடிங் வந்து ரொம்ப ஆகுது. முதுகு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. 16 mmல ஒரு கட்டியும் 12 mmல ஒரு கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதை இங்க வந்து சரி பண்ணிக்கலாங்களா? சரிங்கம்மா. அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மூலிகை மருந்துகள் இருக்குது. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சித்தர்கள் 4448 வகைக்கான நோய்க்கான காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்தோம்னா கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். ஸோ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு மூலிகை தைலங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3லிருந்து 5 சொட்டு நீராக நம்மளை கலந்து எடுத்துக்கணும். மாதவிலக்கு ஏற்படும் பொழுது ஒரு 10லிருந்து 15 ml வந்து நீராகாரம்ல கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு 3 to 6 months எடுக்கணும். எடுக்கும்பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த கட்டிகள் எல்லாமே இயற்கையான முறைகளில் ரப்சர் ஆகி வெளியில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி குழந்தையின்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பேருக்குமே உடல் பரிசோதனை செய்து என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுக்கிறது கட்டாயம் அவசியம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக வயசு 50 வயசு ஆகுது. சரிம்மா, உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேளுங்க. காது ரொம்ப வலிக்குது மேடம். நானும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சுத்தமாவே கேட்கவே முடியல மேடம். ரொம்ப வலிக்குது, நடக்கவே முடியல. புதுக்கு இந்த முழங்காலுக்கு பின்னாடி ரொம்ப மடக்கம்ல நீட்டம்ல ரொம்ப மேடம். சரிங்கம்மா. நான் ஆந்தியாவில் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க ஹாஸ்பிட்டல்ல சரிங்கம்மா. 1 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். சுத்தமா கேட்கவே இல்லை. சரி அம்மா, தொடர் சிகிச்சைகள், அதாவது நான் சொல்கிறது கவனிங்க. ஒரு நோய்க்கோட தன்மைக்கு ஏற்றாமல் தொடர்ந்து மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக செயல்படும். ஆனால் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய மருத்துவம், சிகிச்சைகள், வெளிப்புற சிகிச்சைகள், இதெல்லாம் ஒரு 3லிருந்து 6 மாத காலம் நம்ம எடுக்கணும். நம்ம இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வலி மாத்திரைகள் எடுத்திருப்பீங்க, வெளியில் ஸ்ப்ரே ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய மருந்துகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேய்மானத்தை, அந்த கார்டிலேஜ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு, அதை வந்து ரீஜெனரேட் ஆகிற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதற்கு கட்டாயம் ஒரு 6 மாத காலமாவது நமக்கு டைம் வந்து எடுக்கும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம மருந்துகள் சாப்பிட்டுட்டோம், 1 வாரம் சாப்பிட்டுட்டேன், 1 மாதம் நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக சரியாயிடணும். அந்த வலியோட சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ ஒரு 100% பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு 30% குறைஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு அது ஃபீல் பண்ண தெரியாது, எனக்கு இன்னும் வலி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்ம எந்தவித வலி மாத்திரைகள் எடுக்காமல் மூலிகை மருந்துகள்லேயே நம்ம இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகளும் அதே மாதிரி வெளிப்புரயோகமான சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இயற்கையான மருத்துவத்தில் ஒரு 30% நமக்கு பெயின் குறையுது அப்படின்னா அதுவே நல்ல ரிசல்ட் தான். ஒரு 3 to 6 months ரெகுலராக எடுக்கும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெளியில் வர முடியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சத்யா பேசுறேன் மேடம். திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 40 மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எனக்கு பீரியட் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு மேம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து ரெகுலர் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஜனவரி 23 வந்து பீரியட் ஆனேன் மேம். பிப்ரவரி மார்ச் ஆகல. ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. டேப்லெட் போட்டேன் மேடம். இப்ப இன்னைக்கு பீரியட் ஆயிடுச்சு. ரெகுலரா ஆகுறதுக்கு இந்த செகண்ட் வந்து என்ன சாப்பிட்டா ரெகுலரா வந்துடும் மேடம்? சரிங்கம்மா. அதாவது பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு உணவில் கவனம் செலுத்துறதில்லை, இதுதான் உண்மை. இப்போது குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா உணவில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள். இப்போது நமக்கு பீரியட் சரியாக இல்லை, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், இல்லை ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், எல்லாமே நார்மல் அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சத்து குறைபாடு. இப்போது யூட்ரஸ் ஸ்கேன் பார்க்கும்பொழுது நீர்க்கட்டி இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது, ஓவரிஸும் நார்மலாக இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நமக்கு ரிசல்ட் இருக்கும். பிளட் டெஸ்ட்லேயும் நமக்கு நார்மல், எந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் மென்சஸ் மட்டும் நமக்கு ப்ராப்பராக இருக்காது. இதற்கு காரணம் சத்து குறைபாடு.
ஸோ நமக்கு சத்து குறைபாடு இருந்தால் கூட நமக்கு மாதவிலக்கில் நமக்கு மென்சஸ் ரெகுலராக வராது. அப்போ இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், கால்சியம் சத்துக்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம கவனம் செலுத்துறது அவசியம். இயற்கையான முறைகளில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், அப்புறம் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, அதே மாதிரி வெள்ளை சீனி எடுத்துகிட்டு இருக்கீங்க, இப்போ டீ காஃபியில் வந்து சுகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அது எடுக்கக்கூடாது. பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி வெல்லம் சாப்பிடும்பொழுது நம்ம ரத்த அணுக்கள் வந்து இயற்கையாகவே உற்பத்தியாக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி உடல் உழைப்பு நல்லா கொடுக்கணும், அதே மாதிரி தண்ணி கரெக்டாக வந்து கொடுக்கணும். எக்ஸசைஸ், இடுப்பு எலும்புகள் அசைவு கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்துடும். இதை தாண்டியும் உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட பேர் ஓகே, எந்த ஊர்லேருந்துமா? மேம் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு என்னம்மா? உங்கள் கேள்வி தெளிவாக இல்லைம்மா, நெட்வொர்க்கில் நின்று பேசுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. தலை ரொம்ப அரிக்குது மேம். தலையில் அரிப்பு இருக்கு? பொடுகு மாதிரி நல்லா திட்டு திட்டா வருது மேம். ஓகே. முடியெல்லாம் உதிரு மேம், தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது மேம். சரிம்மா. அம்மா, இந்த மாதிரி சரும நோய்கள் அப்படின்னாலே நம்ம ஆரம்ப கட்ட நிலையிலே வந்துடும். மருத்துவமனைக்கு அணுகி சிகிச்சை எடுக்கணும். அதாவது பொடுகு மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க முறையான சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா அது வந்து சோரியாசிஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம மூலிகை மருந்துகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆரம்ப நிலையிலே வர்றது நல்ல விஷயமா இருக்கும். உங்கள் உடலுக்கு எது ஒவ்வாமையான விஷயமோ உணவுகளில், இப்போ குறிப்பிட்ட ஒரு உணவு எடுத்த பிறகு சருமத்தில் அரிப்பு அதிகமாக இருக்குது, தோல் அதிகமாக உதிர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த உணவை வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்க்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தாலே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போதைக்கு ஒரு வேளை உங்களுக்கு பொடுகாக இருக்குது, இல்லைனா தோல் உரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் இழுப்பு எண்ணெய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் கொண்டு குளியல் எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வெளிப்புற சிகிச்சைக்கும் சரி உள்ளுக்கும் சரி மூலிகை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு 3 மந்த்ஸில் சரியாயிடும். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கான வழிமுறைகள் எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வஸ்தா. எந்த ஊர்லேருந்துமா? நான் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். எனக்கு வயசு 60. சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா. இந்த லெஃப்ட் சைடு கை வந்து சுத்தமா ரொம்ப வலிக்குது. சரிங்கம்மா. லெஃப்ட் சைடு விரலுங்கெல்லாம் அப்படியே மடக்க முடியல, சுத்தமா 4 விரலையும் மடக்க முடியல. சரிங்கம்மா. அதை விரிச்சோம்னாக்கா கையும் விரிக்க முடியல. சரி, ஓகே. ரொம்ப வலியா இருக்குது. கை நரம்பு உள்ள கை எலும்புகள்லாம் வலிக்குது. சரிங்க. அதே மாதிரி கால் பாதத்துல எலும்பெல்லாம் வலிக்குது. கால் விரலுங்கெல்லாம வலியா இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. நாங்க இங்க ஹாஸ்பிட்டல் போனோம், மாத்திரை கொடுத்தாங்க, அது சாப்பிட்டோம், பேச்சு கூட சரியாகல. ஓகேம்மா. கேள்வி கேட்கலான்னு. ஓகேம்மா, நீங்க என்ன மருத்துவம் இப்போ எடுக்கிறீங்க? என்ன மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? எனக்கு சுகர் இருக்குதுங்க. சரிங்க. சுகர் டேப்லெட் சாப்பிடுறேன், பிபி மாத்திரையும் சாப்பிடுறேன். சரி. இது ஆர்ட்டுக்கு வந்து அந்த மாத்திரை சாப்பிடுறேன், ஆர்ட் மாத்திரை. சரி. 3 மாத்திரையுமே சாப்பிடுறேன். இதுவும் இருக்குது, தைராய்டும் இருக்குது, தைராய்டு மாத்திரையும் சாப்பிடுறேன். 4 இதுக்கு சாப்பிடுறேங்க. சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போ அதாவது இது நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம மருத்துவம் வந்து நம்ம எடுக்கும் பொழுது உடம்புல கொஞ்சம் பலவீனம் இருக்கும். இப்போது நீங்கள் டிபிக்கு மெடிசன்ஸு, இன்னும் ஒரு 4 விதமான நோய்களுக்கு நீங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது பொதுவாகவே உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். சத்தான உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டுகள்லையும் இப்போ விரல்கள் எல்லாம் மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வாதம் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதற்கான மருத்துவம் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது.
ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை திருவண்ணாமலையில் இருக்குமா, அங்கே நேரில் போய் பாருங்கள். இதற்கு பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது உடல் முழுவதும் மூலிகை தைலங்கள் போட்டு அதற்கான வர்ம புள்ளிகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து இதற்கான சிகிச்சை முறை கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 10லிருந்து 15 நாட்கள் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. முடக்கற்றான் கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த கீரை எடுத்துக்கும் பொழுது வாதம் உடலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும், வலிகளும் குறையும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மெடிசன்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கட்டாயம் உங்களுக்குரிய தீர்வுகள் கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் காயத்ரி. ஓகே, நான் நாகர்கோவிலிருந்து பேசுறேன். சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? அம்மாச்சிக்கு கழுத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 65 ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா எவ்வளோ நல்லா இருக்குமா? 65 வயசு ஆகுதுங்க அம்மாச்சிக்கு. சரிங்கம்மா. கழுத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் எல்லாமே வலிக்குதுன்னு சொல்றாங்க. வலி இருக்கு. சரி, செக் பண்ணி பார்த்ததுக்கு தேய்மானம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்கம்மா. அதாவது கழுத்து எலும்புகள், நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் கழுத்து எலும்புகள் தேய்மானம் இருக்கும் பட்சத்தில் அந்த நரம்புகள் நமக்கு இந்த ஷோல்டர் வழியாக வரும் பொழுது நமக்கு இந்த கைகள்லையும் தோள்பட்டையிலும் வலிகள் இருக்கிறத பார்க்க முடியும். இதற்கு தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை மருத்துவமும் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வெளிப்புற சிகிச்சைகளும் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வலி குறையும். இதற்கு கிரீவவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5 to 8 சிட்டிங்ஸ் எடுக்கும் போதே சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இப்போது அந்த கழுத்து எலும்புகள் தேய்மானத்திற்கு சிறப்பான அந்த இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மெடிசன்ஸும் கொடுக்குறோம். ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம மருந்துகள் இல்லாமலே நம்ம சிகிச்சை முறைகள், வெளிப்புற சிகிச்சைகளை நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோமா. ஸோ அவங்களோட எக்ஸாமினேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்க்குறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். Kept on hold. ஓகே, Please stay on line. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க சிதம்பரமா. சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வயசு 34. 34. ஆமாங்க. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கம்மா. வந்து சளி பிரச்சனை அதிகமா இருக்குண்ணா. என்னம்மா? இன்னொரு வாட்டி கேளுங்க. சளி பிரச்சனை அதிகமா இருக்கு. சளி தொந்தரவு இருக்கு. சரிங்க. ஆமா, சளி பிரச்சனை அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா உங்களுக்கு. சரி அம்மா, சளி பிரச்சனை அப்படின்னாலே அது வந்து மூச்சு இழுத்து விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நாள்பட்டு இந்த பாதிப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு நல்ல சிறப்பான மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். இப்போ வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஆடாதொடை, துளசி, கரிசாலை, முசுமுசுக்கை, கஞ்சாங்கோரை அப்படிங்கிற மூலிகைகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2லிருந்து 3 மாதம் 60 ml கஷாயம் மாதிரி போட்டு எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத தெரியும். இப்போ நெஞ்சு சளி வெளியிலே வரலை, இருமல் மட்டும் இருக்குது அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம மருந்துகள் ஆரம்பித்து உங்களுக்கு அந்த படிப்படியாக அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வந்துடும். அப்போது உங்களுக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுப்போம். உடல் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். உடம்புல கோழை தங்கி இருக்கும் பொழுது நம்ம என்ன சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு போய் சேராது. ஸோ அதனால் இதற்கான எல்லா மருத்துவமும் எடுக்கிறது நல்ல விஷயம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. 95 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நியர்பை பிரான்ச்சில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ மேடம். கேட்குது சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமர் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? பவர் சென்டர் பக்கம் ஆவடையனூர் சார். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் வீட்டம்மாளுக்கு. அவங்களுடைய வயது என்ன சார்? அவங்க வயசு 49 வயசு ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். அவங்களுக்கு சின்ன தலைவலி மேடம். நான் நிறைய இடத்துல சேர்த்தே பார்த்துட்டேன். சரிங்க. அது பார்த்து வந்து அது ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரேல எடுத்து பார்த்தோம். தலைவலியில தலையில மூளையில கட்டியிருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. அது டாக்டர்கிட்ட திருநெல்வேலி செந்தில் பாபுன்னு ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தோம். சரிங்க. அவங்க வந்து மாத்திரை டேப்லெட் இருந்தாங்க, அது வந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னாங்க. ஸ்கேன்ல எல்லாம் எடுத்து பார்க்கணும், 2 பேருக்கும் எடுத்து காட்டினா இது வந்து வளரையும் செய்யாது குறையும் செய்யாது, நீங்க மாத்திரை டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. சரிங்க.
அது வந்து இப்போ நான் கொஞ்ச நாள் அவன பிறகு கொஞ்சம் மாத்திரை எடுத்துட்டு இருந்தா போய் நிப்பாட்டாங்க. இப்போ எப்போ ஒரு நேரம் மாத்திரை எடுக்கனால அந்த தலைக்கு தன்னால வந்து தன்னதே மயங்கி கீழே விழுந்துருந்தாங்க. சரி ஐயா, நீங்கள் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்களையும் அழைச்சிட்டு நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கணும். இதற்கு என்ன மருத்துவம் நம்ம மூலிகை மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நேரில் அவங்கள பரிசோதனை செய்து நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய சிகிச்சைகள் கொடுப்போம். ஸோ கட்டாயம் அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க, ரிப்போர்ட்ஸோடு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, கேட்குதுமா, உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா நீங்கள் பேசுறது கேட்குது, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் கோமதி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? மருவத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? என் வயது வந்து 39 மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 5 வருஷமாவே முடி நிறைய கொட்டிட்டே இருக்கு. இப்போ முடி கையை வச்சாவே அப்படி மொத்தமாக ஏர்ஃபால் ஆகுது. சரி, முடி ரொம்ப கொட்டிட்டே இருக்கு. தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறேன் மேம் நான். சரிங்கம்மா. தலையில் ஏதாவது அரிப்பு இருக்குங்களா? பொடுகு இருக்கு மேம். பொடுகு இருக்கு. சரிம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டும். அதாவது முடி கொட்டுது அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. நம்ம உடம்புல ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு, உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முடி கொட்டுதல் மூலியமாக அது தெரிவிக்குது. ஸோ நம்ம வந்து முடி கொட்டுது அப்படின்னா நம்ம வேறு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு பேக்லாம் போடுவோம். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஹேர் ஃபால் இருக்கும், கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு. ஸோ நீங்கள் தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ பொடுகு இருக்கிற வரைக்கும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் பொடுகுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. குறிப்பாக பொடுதலை தைலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அந்த தைலத்தை உபயோகப்படுத்தி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் கொண்டு தலை குளிங்க. சீயக்காய்க்கு இந்த பொடுகை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நம்முடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை குளியல் பொடியும் கொண்டு நீங்கள் குளியல் எடுக்கலாம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு உடல் சூடு உஷ்ணம் எப்படி இருக்குது, தைராய்டு ஹார்மோன்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ இந்த ஹார்மோன்ஸை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஹேர் ஃபால் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இதற்கான ரூட் காஸ்க்கு நம்ம சிகிச்சை கொடுப்போம். இது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். அதற்கப்புறம் தான் ஹேர் க்ரோத்துக்கே நம்ம போகணும். ஸோ ரூட் காஸை சரி பண்ணாமல் வெறும் ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ரிசல்ட் இருக்காது. ஸோ ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்கு லிவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ். ஸோ லிவர்லேயே நமக்கு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கும், அதை சமநிலைப்படுத்தணும். இதற்கான காரணங்களுக்கு நம்ம சிகிச்சை எடுத்தால் கட்டாயம் ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். நம்முடைய ஆர்ஜிஎல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான மருத்துவமும் மூலிகை சார்ந்த மருத்துவம் மட்டுமே. ஸோ எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. குறிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் நாள்பட்டு எடுத்துக்கக்கூடிய மருத்துவம். இப்போ சர்க்கரை நோயாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், முழங்கால் மூட்டு வலிக்கு மருந்துகள், அதாவது வலி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிசிஓடிக்கு வந்து மென்சஸ் வரத்துக்கான மாத்திரைகள் எடுப்பாங்களே தவிர இந்த நீர்க்கட்டிக்கான மெடிசன்ஸ் எடுக்காமல் வெறும் அறிகுறிகளுக்கு மட்டும் மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான நோய்களுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நாள்பட்ட நோய்கள் குறிப்பாக இந்த சோரியாசிஸ், ஆஸ்துமா, இந்த முழங்கால் மூட்டு வலி, L4 L5 டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் கம்ப்ரெஷனாக இருக்கட்டும், பக்கவாதம், முடக்குவாதம், இது எல்லா வகையான நோய்களுக்கும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அனைத்து விதமான நோய்களுக்கும் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஎல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ச்சியாக 3 to 6 மாத காலம் எடுக்கும்பொழுது கட்டாயம் நோயிலிருந்து விடுபடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேரு சிவசங்கரி மேம். எந்த ஊர்லேருந்துமா? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வயது 52 மேம். பேசுங்க. வணக்கம் வணக்கம்மா. குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு இந்த கால்ல தொடைப்பகுதியில் அடிக்கடி கட்டி மாதிரி வருதுங்க மேம். கட்டி மாதிரி வருது? கட்டி மாதிரிதுன்னா அந்த மேல அது மாதிரி அடிக்கடி வருதுங்க மேம். அது தானாவே அப்புறம் சரியா கொஞ்சம் பேண்டேட் எதுனா சரியா போயிடுதுங்க மேம். அப்படியே அமைஞ்சிருது. சரிங்கம்மா. ஒரு டைம் அந்த மேல அந்த தோல் மட்டும் எடுத்துக்குதுங்க மேம்.
சரி, ஓகே. அது வெளியில போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க மேம். அது நடக்க கொள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். எதுனா கை வைத்தியமா செய்யற மாதிரி அதுல சொல்லுங்க மேம். சரிம்மா, நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு முறை பெங்களூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே ஒரு முறை நேரில் வந்து பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வெளிப்பிரயோகமாக மூலிகை தைலங்கள் கொடுப்போம். அதே மாதிரி என்ன காரணம், உங்களுக்கு பித்தம் எப்படி இருக்குது, வாதம் எப்படி இருக்குது, கபம் எப்படி இருக்குது, இதை பார்த்து உங்களுக்குரிய மருந்துகள் 1 மாதம் எடுத்தாலே சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து திரிபலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு டப்பில் வந்துட்டு எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அங்கே நல்லா கால் மூழ்கிற அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour கழித்து நல்ல துணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளிப்பிரயோகமாக உங்களுக்கு இலுப்பை எண்ணெய், இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிசன்ஸாக இருக்கும். இது வந்து தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. சீந்தில் மாத்திரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டே வாங்க. திரிபலா சூரணம் ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டே வாங்க. ஸோ இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2லிருந்து 3 மாதம் எடுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். நல்லாவே கிளியராக ஆரம்பிச்சிடும். ஸோ சீந்தில் அப்படிங்கிற ஒரு மூலிகை நம்ம உடம்புக்கு ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதற்கு ஒரு பெஸ்ட்டான மெடிசன்ஸாகவே இருக்கும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் இருக்காங்கம்மா, நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சரிங்க, அம்மாக்காக பார்க்கணுங்க. அம்மாவோட வயதுமா? வயது 57 ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க. கிருஷ்ணவேணி சொல்லுங்கம்மா. இருக்காங்க. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு முடக்குவாதம் பிரச்சனைக்காக பார்க்கணும் டாக்டர். கை கால்லாம் வலியா இருக்குது, நைட்லாம் தூங்கவே முடியல. சரி, எவ்வளோ மாதங்களா இருக்குமா? அது 4 வருஷமாவே இருக்கு டாக்டர். நாங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போறோம். சரிங்கம்மா. நிறைய பேர் சொல்றாங்கன்னு நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம், நல்லாவே ஆக மாட்டேங்குது. சரி, அதாவதுமா நம்மளுடைய உடம்புல இந்த வாதம், பித்தம், கபம் சொல்லுவோம். இது 3ம் முக்கியமான உடல் தாதுக்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இது அதாவது தன்னிலை அற்று காணப்படும் பொழுது இதற்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது, வாதம்க்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அதை தாண்டி அதிகமாகும் பொழுது நமக்கு மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். அதை சமநிலைப்படுத்தக்கூடிய மருத்துவம் நாம் எடுக்கணும். வலி மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் சத்து மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் இது நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடையாது. நம்முடைய மூலிகை மருந்துகளில் இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் இருக்குது. உள் மருத்துவம் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் அப்படிங்கிறது 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கணும். நாடி பரிசோதனை செய்து வாதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சைகள் எடுக்கணும். இப்போ மூட்டு வலியாக இருக்கட்டும், தோல் நோயாக இருக்கட்டும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா வேறு நோயாக பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். அந்த கழிவுகள் தான் பல நோய்களாக நமக்கு பிரதிபலிக்குது. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் வெளியேற்றிட்டு நம்ம நோய்க்கான முறையான மூலிகை மருத்துவம் நாம் எடுக்கணும். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். இப்போது முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி, ஆன்டி-சிசிபி, இஎஸ்ஆர் இது எல்லாமே ரொம்ப அதிகமான ஒரு லெவலில் இருக்கும். ஸோ அவங்க வெறும் வலி மாத்திரைகள் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாதத்தை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா மோஷன் வழியாக தான் வாதத்தை குறைக்க முடியும். சித்தர்கள் விரேச்சனத்தால் வாதம் தாழும், வாதத்தை எப்படி நம்ம சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னா விரேச்சனம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பித்தம்க்கு வாந்திக்கு மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு தீர்வுகளும் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது இந்த வாதத்தை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்னா மோஷன் வழியாக தான் நம்ம குறைக்க முடியும். அப்போது நம்ம பேதிக்கு மருந்துகள் நாம் கொடுக்கணும் அவங்களுக்கு. பேதிக்கு மருந்துகள் எடுக்க எடுக்க உடம்புல இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே அவங்களுக்கு உடம்பை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது எல்லா மூட்டுகளும் ஃப்ரீயாக இருக்கும். மூட்டுகளில் வாத நீர்களும் அவங்களுக்கு தங்கியிருக்கும். ஒவ்வொரு மூட்டுகளும் மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரொம்ப வீக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உடம்புலேருந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். பல வருஷமாக நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் இந்த சிகிச்சை முறை எடுக்கும்பொழுது உடம்புலேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதற்கடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய கஷாயங்கள் எடுக்க எடுக்க வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். 6 மாதம் கழித்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஹை லெவலில் இருந்தால் கூட அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இந்த முடக்குவாதம்க்கு நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி ஒரு 10லேருந்து 15 நாட்கள் தங்கி இன்பேஷண்ட்டாக சிகிச்சை எடுக்கிறது அவசியம். முடக்கற்றான் கீரை அப்பப்போ உணவில் நிறைய சேர்த்துக்க சொல்லுங்கள். புளிப்பு சுவையை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல விஷயம். கிழங்கு வகைகள், குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளில் வாதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வலிகளை தான் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவு கட்டுப்பாடு, கொஞ்சம் முறையான மருத்துவம் எடுத்தால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். ஆரம்ப கட்ட நிலையில் வரும்பொழுது அவங்களுக்கு முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. இதுவே வலி மாத்திரைகள் எடுத்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா விரல்கள் எல்லாமே கோணையாகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். டிஃபார்மிட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கு முன்னாடியே சிகிச்சை முறை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். தேவதர்ஷினி. எந்த ஊர்லேருந்துமா? திருவண்ணாமலை. யாருக்கா கேட்குறீங்க? வீட்டுக்காருக்கு லெஃப்ட் சைடு ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன வயது ஆகுதுமா? 29 வயது ஆகுது. சரி, இப்போ பேசுங்க டாக்டர். அம்மா என்ன வேலை பார்க்குறாரு? டைலரிங் வேலை செய்யறாரு. சரிங்கம்மா. அவருக்கு செஸ்ட் கீழே ரொம்ப பெயினா இருக்குங்கிறாரு. ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியலையா, கையும் வலிக்குது, தூக்க முடியலையா. சரிம்மா. செஸ்ட் பெயின் சொல்கிறாரா? செஸ்ட் பெயின் இல்லைங்களா, அதுக்கு கீழே வலிக்குதுங்களா. சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. அதாவது செஸ்ட் பெயின்னா நெஞ்சுக்கிட்ட வலி இருக்குது, நமக்கு தெரியாது. பேஷண்ட் வந்து ஒரு சில டைமில் சொல்ல தெரியாது எந்த இடத்துல வலி இருக்குன்னு. ஒரு முறை ஒரு இசிஜி பார்க்குறது நல்லது. அதாவது நம்ம இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்ல விஷயம். நாமளே வந்து கேஸ் பிரச்சனையாக இருக்குமோ, எனக்கு நெஞ்சுக்கிட்ட வலிக்கல, அது பக்கத்தில் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி நாமளே அலட்சியமாக இருந்துருவோம். ஸோ இப்போ செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் நமக்கு வலிகள் இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு வலி இருக்குது அப்படின்னு நாமளே நிறைய இப்போல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா ஒரு மொபைல் எடுத்து பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு வீட்டிலேயே மெடிசன்ஸ் எடுப்பாங்க, இல்லை அலட்சியமாக இருப்பாங்க. ஒரு நெஞ்சு சைடில் நெஞ்சு வலி லேசாக இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர் வந்து பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அவருக்கு பேசிக்கான ஒரு டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் அளிப்பாங்க. ஸோ இது கட்டாயம் அவர் பார்க்கணும். அதற்கு அடுத்து இந்த செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் அந்த குறிப்பிட்ட அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். இதற்கு டெய்லி வந்து ஒத்தடம் மட்டும் கொடுங்க. சிம்பிளாக வந்து பார்த்துக்கிட்டோம் வீட்டில் இருந்தபடியே இந்த பெயினுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு இருக்கு இல்லையா, ஸோ உப்பு வந்து அந்த துணியில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுடு சாதத்தை அது மேலே போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி சூடு பண்ணி ஒத்தடம் கொடுத்தா உடனே பெயின் வந்து குறையும். இது வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அவருக்கு ஒரே பொசிஷனில் அந்த கை வைக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். இதற்கு எக்ஸசைஸ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எக்ஸசைஸ் பண்ண அவருக்கு இந்த சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 5 சிட்டிங்ஸ் மட்டும் நம்முடைய மருத்துவமனையில் பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்த பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணார் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. திருவண்ணாமலையில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது, அங்கே நேர்லேயும் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் கற்பகம் மேடம். எந்த ஊர்லேருந்துமா? கல்லூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம் கேட்குறான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. எனக்கு என் பேர் கற்பகம் மேடம். அம்மா, உங்கள் வயது சொல்லுங்கள். எனக்கு வயசு 42 வயசு. கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா. மேடம், கால் இப்போ தலை வெடிப்பு போட்டுக்கினே இருக்கு மேடம். சரிங்கம்மா. அந்த கால் வெடிப்புல அந்த சைபால மருந்து வாங்கி வச்சாதான் அது நல்லா போகுது. மீ டைம் கால் வெடிச்சுக்கினே இருக்குது மேடம், பாதம் எப்பத்தாலும். சரிம்மா. அம்மா, அதாவது இதுக்கு காரணம் என்ன? அதாவது நம்ம நிறைய முறை என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ அடுக்கு தும்மலாக இருக்குன்னா தும்மல் நிப்பாட்டுறதுக்கு மருந்து எடுக்கிறோம். இருமல் வருதுன்னா காஃப் சிரப் பிடிச்சி இப்படி தான் நம்ம சிகிச்சை எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் அது காரணம் என்னன்றதுக்கு சிகிச்சை எடுக்கணும். இப்போது கால் வெடிப்பு இருக்குது, நீங்கள் வெளிப்பிரயோகமாக ஆயின்மெண்ட் மட்டுமே போட்டிருந்தீங்கன்னா எப்படி கேட்கும்? உடம்புல பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குன்னா பாதங்களில் வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். பித்தத்தை சமநிலைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தூங்குங்க. தூக்கம் சரியாக இல்லை, யாரெல்லாம் நைட்டில் கண் முழிச்சிட்ருக்காங்களோ,
லேட்டாக யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு உடம்புல பித்தம் அதிகமாகிடும். ஸோ அதனால் உறக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கடுத்து பித்தம் அதிகமாக இருக்குன்னா அதை சமநிலை நம்ம படுத்தணும். அதற்கு சீரக கஷாயம் எடுத்துக்கலாம், தனியா கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து நீங்கள் துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு கஷாயம் வந்து கொடுக்குறோம். இந்த கஷாயம் எடுக்கும்பொழுது தான் பித்தம் சமநிலைமைக்கு வரும். பித்தம் சமநிலை ஆகும்பொழுது உங்களுக்கு பாத வெடிப்பு இயல்பாகவே குணமாக ஆரம்பிச்சிடும். தண்ணி, நீர் சத்தும் நம்ம உடம்புக்கு தேவை. நிறைய பேர் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துப்பாங்க, கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க. நீர் சத்தும் நமக்கு தேவை. அதனால் ஒரு நாளைக்கு உங்களுடைய உடல் எடைக்கு ஏற்றாற்போல் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 லிட்டர்ஸ் 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிங்க. நீர் சத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் தோள்களில் வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். வெண்ணெய் இருக்கு இல்லையா, எளிதில் கிடைக்கும் உங்களுக்கு வெண்ணெய். ஸோ அந்த வெண்ணெய் வந்து நல்லா ரெகுலராக 2 hours ஒன்ஸ் வந்து கால் பாதங்களில் அப்ளை பண்ணுங்கள். உள்ளுக்கு வந்துட்டு திரிபலா கஷாயம் மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையிலையும் ஒரு முறை நேரில் வந்து பாருங்கம்மா, கட்டாயம் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயதுமா? 44 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஒரு சைடு தலையிலேருந்து கீழே கால் வலி வலிக்குது மேடம். ஒரு சைடு. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? அது இப்போ 2 வருஷமா இருக்குங்க மேடம். ஒரு பக்கம் மட்டும் இருக்குங்களா? ஆமாங்க மேடம். மறுத்து போகிற மாதிரி இருக்கா? மறுத்து போகிற மாதிரி இருக்காம்மா? ஆமாங்க மேடம். ஒவ்வொரு நேரம் அப்படி இருக்கு, ஒரு சைடு கையை ஒரு சைடு அப்படியே வலிக்குது. சரிங்கம்மா. அம்மா, நீங்கள் இதை அலட்சியமாக விடக்கூடாது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றதுக்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நம்மளுடைய மார்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இப்பொழுதைக்கு இந்த வாதத்தை குறைக்கணும். வாத நாராயணன் இலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை சூர்ணம் மாதிரி பண்ணி, அதாவது பொடி மாதிரி பண்ணி ஒரு 5 கிராம் பால்லையோ இல்லைன்னா வெந்நீர்லையோ கலந்து எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா, கட்டாயம் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், ஒவ்வாமை தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து பேசலாம்னும் போது நேர்கள் அடுத்தடுத்து இருந்தாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இதை சார்ந்து நம்ம நிறைய பேசலாம் டாக்டர். நேர்கள் கேட்டு ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.